லேட்டா வந்தேன்னா லேட் ஆயிடுச்சின்னு. ஏன்னா நான் 40 வருஷம் 45 வருஷம் வாத்தியார். எவ்வளோ கேட்டாலும் ஏன்டா லேட் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சு, அதுதான் தெரிஞ்சுதானே கேட்குறாங்க. லேட் ஆயிடுச்சான். சூரியனே எப்பவுமே லேட்டு. ஒரு நாளைக்கு 5:30 வருவார், 6க்கு வருவார், 6:15 வருவார், 7க்கு வருவார். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாலே இவர் எழுந்துக்குவார். யாரு? இஸ்லாமியர். பஜருக்கு போயிடணும். அங்கே என்ன நடக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. பஜர் நேரத்தில் தொழுகை நடத்தினால் என்ன நடக்கிறது? படிக்கிற பிள்ளைக்கு 8 மணி வரைக்கும் நேரம் கிடைக்கிறது. சிந்திக்கிறவருக்கு சிந்தனைக்கு நேரம் கிடைக்கிறது. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நான் அறிந்த வரையிலே பஜர் தொழுகையை ஆரம்பித்து இரவு இஷா தொழுகை வரை முறையாய் செய்த உலக விஞ்ஞானிகள் பல பேர் என்னிடத்தில் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன். அவர்கள் நேரம் போதவில்லை என்ற சிந்தனையே அவர்களுக்கு வந்ததில்லை. அவர்கள் விஞ்ஞானியாய் திகழ்வதற்கு இந்த முறைமை தான் காரணமாக இருக்கிறது என்று என்னிடத்திலே பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? நிறைய நேரம் கிடைப்பதாக இருக்கும் பஜரில் எழுந்துட்டோம்னா. ஏன்னா நம்ம பல பேர் சொல்றது எனக்கு டைமே இல்லைங்க. டைமே இல்லையா? இவருக்கு டைம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்புங்க. ஏன்னா டைம் உங்களது இல்லை. காலம் என்பது இறைவனுடையது. உண்மைதானே? காலம் என்பது தன்னுடையது என்று எவன் நினைக்கிறானோ அவன் உயிரோடு இருக்கும் போதே காலமானவன். காலம் அவனுடையதல்ல. எனக்கு டைம் இல்லைன்றார் ஒருத்தர். ரொம்ப பிலிமெல்லாம் காட்டக்கூடாது. எனக்கு டைமே இல்லை. பிடிச்சி பாருங்க அவரை. கொஞ்ச நேரம் பொறுத்து சாயந்தரம் சொல்லுவாரு பொழுதே போகலன்னு அவரே. இவருக்கு டைமே இல்லையாம். அப்புறம் பொழுதே போகலையாம். போகாத பொழுதுல கொஞ்சம் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. காலம் என்பது உன்னுடையதல்ல, அல்லாஹ்வுடையது. அதை விரயமாக்காதீர்கள். எல்லா பொருளும் பொருளாதாரம் கூட அவன் தந்தது. அதனாலதான் கலிமா சங்கத்தவர் பல பேர் வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கிறார்கள். ஒவ்வொருவனும் நாளைக்கு என்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு தம்பி நாளைக்கு கல்வியாளராக வந்தான் என்றால் அவன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த மார்க்கத்துக்கு மட்டுமல்ல, இன்னும் ஒரு பல முஸ்லிம்களுக்கு அவன் உதவியாக இருக்க முடியும் இல்லையா? நீங்கள் ஒரு செய்தியை கூட இங்கே ஐயா கூட சொன்னாரு. மாவட்டத்திலிருந்து மாநிலமாக விவரித்து வாருங்கள் என்று. நீங்களும் அப்படித்தான் திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் செய்யுங்கள். ஆனால் ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல என்னை அனுமதியுங்கள். தவறா இருந்தால் தள்ளிடுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் களிமா போல அவங்கவுங்க செய்யட்டும். அது என்ன கன்னியாகுமரிக்காரே தமிழ்நாட்டுக்கு பூரா செய்யட்டு. என்ன செய்தாலும் குறைவா தான் செய்ய முடியும். அந்தந்த மாவட்டத்திலும் அவங்க களிமாவுக்கு பதிலாக ஆற்காட்டுக்காரு அலிமான்னு வச்சுக்கட்டும். இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்காரன் செய்யட்டும். அதெல்லாம் ஒரு ஒத்திசைவு உங்களுக்குள் வரும் என்றால் நிச்சயம் சுவனத்தில் நாம் சந்திக்கும் போது நல்ல கூலியோடு, நற்கூலியோடு, நலன்களோடு அல்லாஹ் நம்மை வைத்திருப்பான். ஆக சிந்தனையை தெளிவுபடுத்திக் கொள்ள அன்பால் நிரப்புங்கள், ஆத்திரத்தை வெளியேற்றுங்கள். பஜர் தொழுகையில் ஆரம்பித்து இஷா வரையில் தவறாமல் தொழுகை நடத்துங்கள். வலியுறுத்தப்படுகிறது அது. தொழுகை என்பது சில பேர் நான் பார்க்கிறேன். ஐயாலாம் கோச்சுக்க கூடாது, நமக்கு யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல. நான் சில பேரை இங்கே பார்க்கிறேன், ஸ்டைல் பண்றாங்க ரொம்ப. என்னங்க போப்போம், டைம் ஆயிடுச்சு, தொழுகை பண்ணிட்டு வாங்கன்றார் ஒரு முஸ்லீம். என்ன அவரு என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. நான் போய் சீக்கிரம் தொழுகை பண்ணிட்டு வரணுமா? அவரு என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் சேர்ந்து தான் தொழுகை சொல்லி இருக்குது. வாயான்னு 2 பேரும் பிடிச்சிக்கிட்டே போயிட்டோம். இங்க வந்து சேர்ந்த உடனே அவரே ஒரு மாதிரி சொன்னார். அப்புறம் இந்த புதுசா வர்றவங்க தொல்லை தாங்களமா, ஒரு பரம்பரை முஸ்லிம் தான், இந்த புதுசா வர்றவங்க தொல்லை தாங்கள பண்ணாரு. பரவாயில்லன்னு இழுத்துக்கு போய் விட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, தொழுகை என்பது என்னன்றத புரிஞ்சுக்கங்க. இறைவனுக்கு அவன் சொன்ன வழியில் நாம் புகழ்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம், அவனை நினைவு கூறுகிறோம். இது மனிதனுக்கு கடமையா இல்லையா? உலக மானுடம் மொத்தத்துக்குமே கடமை இல்லையா? தாயை கௌரவிக்க வேண்டும் என்று கருதுகிறோமே.
தாய் தான் சிறந்தவள் என்று சொல்லும் பொழுது பெருமைப்படுகிறோமே, தந்தை தான் சிறந்தவர் என்று சொல்லும் போது பெருமைப்படுகிறோமே. தாய்க்கும் தந்தைக்குமே படைப்பாளி அவன் தானே, ஹெட் ஆபீஸ் ஆச்சே. அதை நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஒவ்வொரு நாளும் 5 வேளை. அதுக்கு டைம் இல்லைன்னு இனிமேல் என் பேச்சை கேட்ட எந்த சகோதரரும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் சொல்லுகிறேன், காலம் நம்முடையது இல்லை. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. எனக்கு டைம் இல்லை, எனக்கு பொழுது போகல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. காலம் அல்லாஹ்வுடையது, காலம் நம்முடையது என்று நாம் நினைத்தால், அப்படி நினைப்பவன் உயிரோடு இருக்கும் போதே காலமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். காலம் அவனுடையது, அதை விரயமாக்காதீர்கள். தொழுகை அதுல எனக்கு கூட இவர்கள் ரஸ்மியும் அந்த கலிமா சொல்லிக் கொடுத்த பெரியவரும் சொன்னார்கள், சில பேர் தொழுகை பண்றதுக்கு டைம் இல்லைன்னுவாங்க. 10 நிமிஷம், ஒரு 50 நிமிஷமா அவனுக்கு டைம் இல்லை. டிவி மெகா தொடர் பார்க்கறதுக்கு மட்டும் டைம் இருக்குதா? அந்த மெகா தொடர்னா என்ன அர்த்தம்? கதை கேட்கறதுன்னா 1/4 மணி நேரம் கேட்கலாம், 1/2 மணி நேரம் கேட்கலாம். தமிழ்நாட்டுக்காரன் 4 வருஷம் கதை கேட்டுக்கிறான், ஒரே கதைய. அது எப்படி கதை எடுக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். ஏதோ தெக்கத்தி பொண்ணுன்னு பாரதி ராஜா ஒரு மெகா தொடர் எடுத்தாரு. அதுல என்ன வாத்தியாரா நடிக்க வச்சாரு. நான் கலிபோர்னியாவில் எனக்கு வேலை, நான் போகணும், என்னால் தொடர்ந்து நடிக்க முடியாதுன்னு போய் சொல்ல போனேன். சொல்லும்போது கொஞ்சம் மரியாதையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு போயிட்டோம்னா அவர் என்ன நடிக்க போகிறாருன்ட்டு மரியாதையாக போய் சொன்னேன், கோச்சுக்காதீங்க, இந்த மாதிரி எனக்கு கலிபோர்னியா போக வேண்டியிருக்கு, என்னால் தொடர்ந்து நடிக்க முடியாது. பரவாயில்ல, போயிட்டு வாங்க அப்படின்னாரு. இன்னும் கோச்சுக்குவான்னு பார்த்தா ஒன்றும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சரியா காதில் விழ போல இருக்குதுன்னு, கோச்சுக்காதீங்க, நான் இந்த மாதிரி கலிபோர்னியா போயிட்டு வாங்க ப்ரொஃபஸர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டார். எனக்கு புரியல, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு போறேன்னா இருந்தாலும் கவலையப்படலை. என்னடான்னு பார்த்தா 3 நாள் கழிச்சு அந்த டிவியில் வந்தது, ஒரு படம் மாட்டி ஊதுவத்தி கொளுத்தி மாலை போட்டாங்க. நான் நடிக்க முடியாது, வெளிநாடு போறேன்னு சொன்னா கதையில இருந்து தூக்கிட்டாங்க. வேடிக்கை மாதிரி இருக்குது. உண்மை என்ன தெரியுங்களா? காலுக்காக செருப்பை அறுக்கிற துறை இல்லை, அது செருப்புக்காக காலை அறுக்கிற துறை. அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குது. வேண்டாத பத்திரிகைகளை உளுந்து உளுந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப பிரபலமா ஒரு CD ஓடிச்சு, இதே ஊர்ல தான் நான் பார்த்தேன். எல்லாம் யூடியூப்ல பார்த்து அது அடுத்தவன் வீட்டு அந்தப்புற நிகழ்ச்சி. அவன் தான் மானங்கட்ட